எல்லாருக்கும் வணக்கம். நேத்து நிப்டி 50 1% மேல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா எஃப்ஐஐடிஏ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் நேத்து மட்டுமே இந்தியன் மார்க்கெட்ல 9366 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் செல் பண்ணிருக்காங்க. சோ மார்க்கெட்டோட ஏற்றத்துக்கு காரணமா இருந்தது அப்படிங்கிறது டிஐஎஸ் ஓட பையிங் அப்படிங்கிறது தான். டிஐஎஸ் நேத்து ஒரு நாள்லயே 12,593 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்ல செல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சோ எஃப்ஐஐ சைட்ல இருந்து மார்க்கெட்ல பிரஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். சோ இந்த ஏற்றம் அப்படிங்கிறது டெம்பரரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு. அடுத்து குளோபல் லெவல்ல நேத்து மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்ந்து நேத்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ட்ரம்ப் அவங்களோட அலைஸ் கண்ட்ரீஸும் நாட்டோவும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் செக்யூர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும், வார்ஷிப்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. பட் ஆனா யூகே அது மட்டும் இல்லாம அந்த அமெரிக்காவோட அலைஸ் கண்ட்ரிஸ் எல்லாருமே ட்ரம்போட காலை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ இது திரும்ப இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ரிலேட்டட் டிஸ்கஷனை ரீசர்ஃபேஸ் பண்ணிருக்கு. அதே சமயத்துல ஈரானோட பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓபன் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம், பட் ஆனா அமெரிக்கா இஸ்ரேல் இது ரிலேட்டட் வெசல்ஸ் நாங்க அலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இது ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கு. நேத்து இதனால க்ரூட் ஆயில் பிரைஸ்ல கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வேர்ல்ட் லெவல்லயே நடந்தது. பட் ஆனா $100 per barrel அப்படிங்கிற லெவலுக்கு மேலதான் க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது இப்பவுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸ் நடந்த ஒரு சில கூல் ஆஃப் அப்படிங்கிறது நேத்து அமெரிக்கன் மார்க்கெட்ல பாசிட்டிவா ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் 1% மேல அப்பா இருக்கு. டாலருமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதோட வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இன்ஃபிளேஷன் ஃபியர்ஸ் கொஞ்சம் கூலா இருந்ததுனால டாலருமே கொஞ்சம் கூல் ஆகி இருக்கு. அடுத்து இந்த நாஸ்டாக்கோட ஏற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. கிஃப்ட் நிப்டி இப்ப வரைக்குமே ஒரு 183 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் டெக்னிக்கல் அனலிஸ்ட் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிப்டியோட ஏற்றம் அப்படிங்கிறது 23,700 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லெவலை கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ 23,700 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அதை பிரீச் பண்ணி மேல போச்சு அப்படின்னா 24,000 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பட் ஆனா இந்த 23,700 24,000 அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் நிப்டி போகும்போது திரும்ப மார்க்கெட்ல செல் ஆன் ரேலி அப்படிங்கிற அப்ரோச் ரீசர்ஃபேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல மார்க்கெட்ல கரெக்ஷன் நடக்கிறதுக்கான பிரஷர் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த கரெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது 23,000 இருந்து 22,950 அப்படிங்கிறது தான். சோ அந்த சப்போர்ட்டை உடைச்சது அப்படின்னா தான் மார்க்கெட்ல திரும்ப செல்லிங் பிரஷர் அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா டெக்னிக்கல் அனலிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து கடந்த சில நாட்களா அமெரிக்கன் மார்க்கெட்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஷேர்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹோண்டா மோட்டார்ஸ். போன ஒரு வாரத்துல மட்டுமே இந்த ஷேர் 8% கிட்ட கரெக்ட் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுல இருந்து முறையா வருஷம் லாஸ் அவங்க புக் பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஆனுவல் லாஸ் அவங்க புக் பண்ணதுனாலதான் மார்க்கெட்ல ஷேர் அப்படிங்கிறது 8% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. ஏன் அவங்க ஆனுவல் லாஸ் புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அமெரிக்கால பண்ண இருந்த 3 இவி லான்ச்சஸ் ஸ்கிராப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உலகம் ஃபுல்லாவே ஈவிக்கான அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இவி சேல்ஸ் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே உலகம் ஃபுல்லாவே கம்மியாயிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடியுமே பெரிய ஆட்டோ கம்பெனிஸான ஜெனரல் மோட்டார்ஸ், ஸ்டெலன்டிஸ், ஃபோர்ட் இவங்க எல்லாருமே அவங்களோட இவி மாடல் லான்ச்சஸ் ஸ்கிராப் பண்ணிருந்தாங்க. அதோட லாஸ் அவங்க புக் பண்ணிருந்தாங்க. இப்போ ஹோண்டா இதே மாதிரி 3 இவி லான்ச்சஸ் நாங்க அமெரிக்கால ஸ்கிராப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா கம்பெனிக்கு $15.7 பில்லியன் லாஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கால இருக்கிற டாரிஃப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறதும், சைனால இருக்கிற இவி கம்பெனிஸோட காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருக்கிறதும் தான் இந்த இவி பிளானை நாங்க ஸ்கிராப் பண்றதுக்கான ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபால் அப்படிங்கிறது நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாக்குறேன். நான் கொஞ்சம் ஒரு சில பிராக்ஷனல் ஷேர்ஸ் நான் அக்யூமுலேட் பண்ணேன். ஏன் இந்த ஷேர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பாக்குறேன் அப்படின்னா, இவங்க ஈவியை ஸ்கிராப் பண்ணியிருந்தாலுமே அடுத்து ஹைபிரிட் வெஹிக்கிள்லயும் டூ வீலர்லயும் நாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நாங்க அதுல ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டொயோட்டோ ஹைபிரிட்ல ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் ஃபிகர்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. சோ உலகம் ஃபுல்லா ஈவிக்கான டிமாண்ட் அண்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருந்தாலுமே ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. சோ அந்த செக்மெண்ட்ல நாங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்தியால பார்த்தோம் அப்படின்னா உலகம் ஃபுல்லா
ஓவராலா இந்த இவி சம்பந்தமான இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தாலும் இந்தியால இருக்கிற கார் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே அடுத்த வருஷம் ஃபுல்லாவே இவி லான்ச்சஸ் அதிகமா பண்றதுக்கான ஒர்க்கை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. 2027 எண்டுக்குள்ள ஒரு 15ல இருந்து 20 மாடல் டைப்ஸ் ஆஃப் இவி கார்ஸ் வந்து இந்தியால லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த க்ரூட் ஆயில் பிரைஸோட ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது வாகன ஓட்டிகள் மத்தியில வந்து ஈவியை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ மார்ச்ல எப்பவுமே பினான்சியல் இயர் எண்ட் அப்ப ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கும். சோ இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷனை வந்து என்கேஷ் பண்றதுக்காக இவி மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே 5 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேர் அப்படிங்கிறது டாடா மோட்டார்ஸ். இந்த ஷேரை பத்தி நம்ம முன்னாடி வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டாடா மோட்டார்ஸோட அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து பிரஷர்ல தான் இருக்கு. ஒன்னு ஜேஎல்ஆர்ல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது குளோபல் லெவல்ல அவங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவி சேல்ஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாவே வந்து கம்மியா இருக்கிறதுனால டாடா மோட்டார்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. பட் ஆனா டொமஸ்டிக் மார்க்கெட்ல அவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது இவில வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பட் இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ஒரு பெரிய இன்வெஸ்டரான ராதாகிருஷ்ணன் தமனி அப்படிங்கிறவரு 16 லட்சம் ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல் மூலமா வந்து சேல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தோம்னா டிமார்ட் கம்பெனியோட ஓனர். சோ அவர் வந்து அவரோட ஹோல்டிங்ஸ் வந்து சேல் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இந்த ஷேருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸா தான் நான் வந்து பாக்குறேன். இந்த ஷேர் தொடர்ந்து ஒரு கரெக்ஷன்ல தான் இருக்கு. இப்போ 52 வீக்லி லோ கிட்ட இருக்கு. இன்னுமே இந்த ஷேர்ல வந்து பிரஷர் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தான் இந்த ஷேர்ல வந்து நான் வந்து என் பொசிஷனை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1 2026 தேதியில இருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் பிரைசஸ் எல்லாத்தையுமே 1.5% இன்க்ரீஸ் பண்ண போறதா டாடா மோட்டார்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர்ல ஃபியூச்சர் growth அப்படிங்கிறது பேசஞ்சர் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து நாம முன்னாடி வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். இப்போ இந்த ஆட்டோமொபைல் ஷேர்ஸ்ல இருக்க கரெக்ஷன்னால இந்த வீக்ல ஒரு 5% கிட்ட இந்த ஷேர் கரெக்ட் ஆயிருக்கு. பட் இந்த ஷேர்ல எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்பயே வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். சோ பேசஞ்சர் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து ஃபெர்டிலைசர் செக்மெண்ட். இந்த ஈரான் வாருக்கு அப்புறம் ஃபெர்டிலைசர் சப்ளை அப்படிங்கிறது பயங்கரமா வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. சோ அதை வந்து மேட்ச் பண்றதுக்காக இந்தியா வந்து மொராக்கோ, பெலாரஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபெர்டிலைசர்ஸை இம்போர்ட் பண்றதுக்கு தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மணி கண்ட்ரோல்ல வந்த ஒரு ஆர்டிக்கல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பினான்சியல் இயர் 27 ஃபுல்லாவே இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறது ஃபெர்டிலைசர்ஸ் மேல பிரஷர் வந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிச்சுவேஷன் பெர்சிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து 10ல இருந்து 15,000 கோடி கிட்ட இந்த ஃபெர்டிலைசர் சப்சிடிக்கு வந்து எக்ஸ்ட்ராவா செலவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபெர்டிலைசர் செக்மெண்ட்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஷேர் அப்படிங்கிறது சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் தான். இப்போதைக்கு என்கிட்ட எந்த பொசிஷனும் கிடையாது. நான் வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு இந்த ஷேரை பத்தி ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷேர் வந்து ஒரு 413 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. 400 ரூபாய்க்கு கீழே போச்சு அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன். பிஇ 10 ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர் ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்கிளிக் செக்டர். ஸோ இப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் வந்து பொசிஷன் பில்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து நான் வீடியோல அப்டேட் பண்றேன். அடுத்து இந்த வார் சிச்சுவேஷனை தொடர்ந்து அமெரிக்கன் மார்க்கெட்ல இப்ப ஒரு பேசும் பொருளா இருக்கிறது அப்படிங்கிறது பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட்ல நடக்கிற ஒரு டிஸ்கஷன் தான். பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கம்பெனி 2 விதமா வந்து கடனை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஒன்னு பேங்க்ல வந்து கடன் வாங்கி அது மூலமா பிசினஸ் வந்து ரன் பண்றது. பட் அது மட்டும் இல்லாம பிரைவேட்ல இருக்கிற வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸ் மூலமா வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து கடன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பிரைவேட் கிரெடிட் அப்படிங்கிற அந்த மார்க்கெட். இதுக்கான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ராக், ப்ளூ ஹவுல், மார்கன் ஸ்டான்லி இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் வந்து பணம் கொடுப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு கடன் கொடுத்து தான் வந்து உலகம் ஃபுல்லா வந்து பிசினஸ் அப்படிங்கிறது ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கால என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஃபண்ட் ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் வந்து அந்த ஃபண்டை ரிடம்ஷன் பண்றதுக்கான ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். இதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபண்ட் ஹவுஸ் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்த 15% ஆஃப்
கம்பெனிஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அந்த எந்த ரிட்டர்னுமே வந்து கொடுக்கல அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இண்டிவிஜுவல்ஸ் அவங்களோட ரிடம்ஷன் அப்படிங்கிறத பிளேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது இந்த பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட்ல ஒரு கிரன்ச்சை வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஈக்விட்டியாவோ அப்புறம் வந்து ஒரு பாண்டாவோ வந்து பண்ணப்படுறது இல்ல. ஸோ உடனே வந்து நீங்க லிக்விடேட் வந்து பண்ண முடியாது நினைச்சப்பலாம். லாங் டூரேஷனுக்கு லிக்விடேட் பண்ண முடியாத ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் வந்து இது இருக்கிறதுனால ரிடம்ஷன் ரிக்வெஸ்ட் வந்தாலுமே கிரெடிட் ஃபர்ம்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து செல் பண்ணிட்டு அந்த ரிடம்ஷன் இதை வந்து ரீபே பண்ணுவாங்க. இப்போதைக்கு கம்பெனிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க இந்த ரிடம்ஷன் ஆப்ஷனை வந்து கொஞ்சம் என்கேப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிளாக் ராக் அப்புறம் மார்கன் ஸ்டான்லி இவங்க எல்லாருமே ரிடம்ஷன் வர அந்த லிமிட்டை வந்து கொஞ்சம் பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது ஏன் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அமெரிக்கால இருக்கிற டெக் கம்பெனிஸ் எல்லாமே ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நிறைய கடன் அப்படிங்கறத இந்த பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட்ல வந்து வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா அமெரிக்கால இருக்கிற டெக் ஜெயின்ஸ்க்கு மட்டுமே $2.1 trillion அளவுக்கான ஒரு பிரைவேட் கிரெடிட் வந்து இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்ல ஒரு கிரன்ச் வந்து உருவாச்சு. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இது வந்து கண்டினியூ ஆச்சு. இந்த கிரைசிஸ் வந்து அதிகமாகி ரிடம்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட டெப்டை வந்து ரீபே பண்ண வேண்டி இருக்கும். அது ஒட்டுமொத்தமா இந்த கம்பெனிஸோட குரோத்தே வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்ல இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்பேஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலுமே தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் அமெரிக்கன் மார்க்கெட்லயும் சரி அதோட ரிஃப்ளெக்ஷனா இந்தியன் மார்க்கெட்லயும் சரி என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படிங்கறத நாம வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து பிப்ரவரி மாசம் இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்ல வந்து அதிகமா வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல எஸ்பிஐல வந்து அவங்களுக்கு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரைவேட் செக்டார் பேங்க்ஸோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருந்தது. பட் ஆனா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல ஒரு பெரிய ரேலி நடந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரே மாதிரியான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கொட்டாக் மஹிந்திரா பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ஸ்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதிகமான பணத்தை வந்து பிப்ரவரியில போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனலிஸ்ட் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வார் சிச்சுவேஷன்ல பிளெக்சி கேப்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது அதுல வந்து நம்மளோட அக்குமுலேஷனை பண்றது அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட்டான சேஃபான வந்து சாய்ஸா இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல அமெரிக்கன் மார்க்கெட்ல நடந்த டெவலப்மெண்ட்ஸ் உலகம் ஃபுல்லா எந்த மாதிரியான பினான்சியல் சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நாம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.